தொடர்ந்து தற்பொழுது தீர்ப்பானது வெளியாகி இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என நீதிபதி அறிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தண்டனை விவரங்கள் தொடர்பானவற்றை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த தருணத்தில் நீதிமன்ற வளாகத்திலிருந்து இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் முரளி. தற்பொழுது ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்றது அறிவிக்கப்பட்டாகிவிட்டது. இருந்தாலும் ஞானசேகரன் தரப்பில் தன்னுடைய குடும்ப சூழலை காரணம் காட்டி குறைந்தபட்ச தண்டனை அப்படின்ற கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. அரசு தரப்புல இதற்கு என்ன வாதம் முன்வைக்கப்பட்டது? இது குறித்த விரிவான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் தற்போது 11 பிரிவுகளில் ஞானசேகரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து நீதிபதி இவர் 11 வழக்குகளிலும் குற்றவாளி என தீர்ப்பு வாசித்திருக்கிறார். கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற இந்த பாலியல் குற்றம் சம்பந்தமாக தொடர் விசாரணை நடத்தப்பட்டது. 3 பெண் IPS தலைமையில் விசாரணை குழுவும் அமைக்கப்பட்டது. இந்த விசாரணை குழுவுக்கு அதிகபட்சமாக 100 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது. இதனை அடுத்து இந்த தாக்கல் செய்யப்பட்ட குற்றத்தை அடுத்து இன்று தீர்ப்பு அறிவிக்கப்படும் என கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாகவே உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மகிழா நீதிமன்றத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சரியாக 10 மணி அளவில் புழல் சிறையில் இருந்த ஞானசேகரன் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நீதிமன்ற வளாகத்திற்கு அழைத்து வரப்பட்டார். 2 வாயில்களிலும் ஊடகங்கள் இருக்கக்கூடிய சூழலில் வேறொரு வாயில் வழியாக ஞானசேகரன் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டார். 10:30 மணி அளவில் சரியாக நீதிமன்ற வளாகத்திற்குள் உள்ளே நுழைந்த ஞானசேகரன் இந்த 11 வழக்குகளிலும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. அது மட்டுமில்லாமல் அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறிய நிலையில் அவருக்கு 2 குழந்தைகள் இருப்பதாகவும் ஒரு குழந்தை 8ஆம் வகுப்பு படித்து வருவதாகவும் குறிப்பாக தன்னுடைய தாய் மற்றும் சகோதரியை தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் நீதிபதியிடம் கோரிக்கை வைக்கிறார். அதனை அரசு தரப்பு வழக்கறிஞர் இது போன்ற பெண் பிள்ளை இருக்கும் பட்சத்தில் இது போன்ற செயலில் ஞானசேகரன் ஈடுபடக்கூடாது என பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தாய் மற்றும் சகோதரியை பார்த்துக் கொள்ளக்கூடிய சூழலில் எதற்காக இது போன்ற செயலில் ஈடுபட வேண்டும் எனவும் அரசு தரப்பில் இருந்து கேள்விகள் எழப்படுகிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக ஞானசேகரன் தனக்கு வழங்கக்கூடிய தண்டனையாவது குறைத்து வழங்குமாறு நீதிபதியிடம் கோரிக்கை வைக்கிறார். ஆனால் அதற்கு அரசு தரப்பிலிருந்து நிச்சயம் அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் எனவும் அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஏற்கனவே ஞானசேகரனுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கிறது. அந்த வங்கி கணக்கையாவது நீக்க வேண்டும் என ஞானசேகரன் ஒரு கோரிக்கையை வைக்கிறார். அதற்கும் அரசு தரப்பு வழக்கறிஞர் இவர் ஒரு தொடர் குற்றவாளி, இவருக்கு நிச்சயம் கருணையை காட்டக்கூடாது என தொடர்ச்சியாக வாதங்கள் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஞானசேகரன் 35க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகளும் இருக்கின்ற காரணத்தினால் இவருக்கு அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் என அரசு தரப்பிலிருந்து வழக்கறிஞர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள்.